ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் குறுக்கில் நடந்து போகிறோம். இந்த இடம் ஒரு குறுக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் இடையில ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா குறுக்குன்னுவாங்க. குறுக்கு பாதையத்தை சுருக்கி குறுக்குங்குவாங்க. குறுக்குங்கிறதே சுருக்கு தான், அதையும் நறுக்குன்னு சுருக்கி குறுக்குன்னு வச்சு. ஆமாம், நாலு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தான் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி இவ்வளோ செம்மையாக இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம். குளிருது, உண்மையான சரியான குளிர் தான். மண்டையெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கும் ரண கொடூரமாக இருக்குது. ஏண்டா முதல்ல இது வரைக்கும் வந்தாலே பயந்து ஓடிடுவான். சின்ன வயசில் இது வரைக்கும் வந்தாலே பயந்து ஓடிடுவோம். நான்லாம் குறுக்கில் வந்திருக்கேன். அப்போதான் கூப்பிட்டு வருவாங்க. அப்போதான் கூட தானே வந்தேன். நாங்களாம் தனியாகவே சுற்றுவோம். அது அப்போ நீங்கள் இங்கே தான் இருந்தீங்க. நாங்கள் இங்கே இல்லை, லீவுனா மட்டும் தான் வருவோம். இங்கே போகிற மங்கீஸ். டேய் செமையாக இருக்குங்க. நம்ம உள்ளெல்லாம் காலையில் இப்படி ட்ரெக்கிங். இன்னும் இது இருக்குடா டே இந்த கலரை. அவர் ஆகி போகிறது வர சொல்கிற வெயிலுக்காக இருக்குது. இங்கேயே நல்லா இருக்குது, இங்கே சூப்பராக இருக்குது. அங்கே வேண்டாம், குழந்தையிலேருந்தே அங்கே போகிறக்கு எனக்கு பயம். அவரு போய் விட்ற சவுண்டை பார்க்குறதுக்கு நீங்கள் போகிறீங்களா? கைஸ், நாங்கள் குழந்தையா இருக்கையிலேருந்து இந்த சமாதி இங்கே இருக்குது. திஸ் இஸ் 96 இருந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு. நம்மளுக்கு நான் தெரிஞ்சு 96. அதுக்கு முன்னாலேருந்து இந்த கலர் இங்கே இருக்கிறது. அமைப்பு இது வழிதான்டா, செமையாக இருக்கு. நான் தான் உங்கள் ஜெகன் கிரில்ஸ். என்ன கிரில்? சிக்கன் கிரில். நம்ம போயிட்டு இருக்க பாதை ரொம்ப கொடூரமான பாதை. மனுஷ காலடி தடமும் இல்லாதது. பின்னால் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ மனுஷன் காலடி படம் பட்டு 2வது இடம். இது ஒரு குட்டி குறுக்காடா. ஆஹா 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 ஆஹா, செமையா இருக்காடி. எங்கேயும் சுத்த வேண்டாம். ஆமாம், அமைப்பா இருக்கு. எப்படி இருக்குது? ஷாக்காக்கிடுமா. கடந்து வந்த பாதை பார்த்துக்குங்க. உள்ளதாண்டா இருக்கு, குட்டி இருக்குடா. நாங்கள் புறா பிடிக்க போகிறோம். பசி சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லாமல் புறாவெல்லாம் சாப்பிட போகிறோம். அது புறாவோ காணாங்கொழியான்னு தெரியல, பறந்துருச்சு. என்ன வருதுன்னா நம்மளுக்கு பசிக்குது, அதுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு இங்கிலீஷ் மாதிரி பேசணும், மொக்க பண்ணுறேன்னு எனக்கே தெரியும். சவுண்டு கேட்குது பத்தியா? சைலண்ட். பறந்துருச்சு. அந்த குருவிடா, அதுக்கெல்லாம் பிடிக்க முடியாதுடா. ஏன்டா எங்களையெல்லாம் பிடிக்க முடியாது அப்படி. அந்த குருவிடா அப்படி எங்களை சும்மா விட்டாங்க. சிறை அடிப்போம் நாங்க. குனிஞ்சு பாடுறாடி. ஏய், ஆயுக்காரன்னு நினச்சிக்க போகிறாங்கடா இங்கே ஒருத்தர். இருந்துட்டு வாங்க பொறுமையா. நாங்களாம் நிம்மதியாக இருக்கிறோம். அமைப்பான ஏரியா. அமைப்பு அது அமைதி அமைதியோ அமைதி. இங்கே 2 வயசு வந்து பூச்சி. நாங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளார வருவோம் நாங்களே நினச்சி பார்க்கல. 10 நாள் சுற்றினது அதெல்லாம் குழந்தையில. மண்டைக்கு மேலே கரண்ட் கம்பி போகுது, நான் வந்து போங்க கீழே. ஆமாம், கட்டாய் இது விழுந்துருச்சு. அப்படி மேலே தூக்கி நாங்கள் வந்திருக்கிற காடு கருங்காடு. ஏன்னா எல்லாம் கருப்பாக தெரியணும்ல. அதுதான் சூடமரம். ஃப்ரண்ட்டில் மாற்றுங்கப்பா, வியூ சூப்பராக. ரொம்ப பழைய மாலத்து மரண்டோ. இதில் இருந்தால் சூட. இந்த மரத்தோட வயசு குறைஞ்சது 100க்கு மேலே இருக்கும். எனக்கு 100 ஐஸ் பண்ணிட்டு வைக்கவே சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம தான். இங்கே பாருங்க, இதோட மொந்தத்தை நம்ம எப்படி ஃபீல் பண்ணலான்னா கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல.
இப்போ தெரியும் பாருங்க. ஆமாம், இங்கே பாருங்க இந்த மரத்தோட லைஃப். என்ன மாதிரி ஒரு 10 பேர் நிற்கலாம் அந்த மரத்துக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய மரம். எப்படி எவ்வளோ தூரம் போகுது பார்த்தீங்களா? நின்று நின்றுடா. எவ்வளோ பெரிய மரம்பா சாமி. இங்கே இருக்கிற மரம் முதல்ல இங்கே நிறையா மரம் இருந்தது. எல்லா மரமும் பார்த்திங்கன்னா நிலச்சரிவில் சரிஞ்சிட்டு போயிடுச்சு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹெவி ரெயின், ஸோ மண் சரிஞ்சிங்க கீழே போயிங்க. ஓகே, இப்படியெல்லாம் ஊரா? நம்மளாம் ஒரு காலத்தில் செருப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தது தானே. இந்த செடியெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். பட் ஃபாரஸ்ட்டில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க பெருசாகிடுச்சுன்னா. அப்படிங்களாப்பா? இதோட குட்டிப்பா அது, இந்த மரத்தோட குட்டி. இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வைக்கலாம், வளரும். வளராதுன்னு இல்லை, ஹைட் ஆகும்ல, அப்போ வந்து கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. மங்கீஸ் பார் மேலே தவிட்டு இருக்கு. ஓஹோ, கரையான் புத்து. இது கரையான் புத்து இல்லடா, பாம்பு புத்துடா. வாடா அந்த பக்கம் போய் அப்படி கொஞ்சம் காமிச்சிட்டு போகலாம். டேய் இதில் வாங்கடா. ஒன் டைம்ஸ் யானையெல்லாம் இங்கே நடந்து போயிட்டு இருந்தது. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு சரியான இடம் மாட்டேங்குது. ட்ரிங்கிங் கேஸ்லாம் இங்கே தான் இருப்பாங்களாட்டுக்கு. வா டேய், ஒரே ஒரு கிளையில் எத்தனை குட்டிக்கு உட்காந்துருக்கு பாடுறா. ஓகே கைஸ், குரங்குகளாக ஐக்கியமாயிடலான்ட்டு இருக்கோம். போய் ஐக்கியமாயிரும். எஸ், நைஸ். டேய் அந்த பக்கம் இறங்குறீங்களா? அந்த பக்கம் இறங்குறியா? டியூ சூப்பராக இருக்கா? எதையாவது பிடிங்கி மண்டையில் போட போகுதுங்க, அப்போ தான் தெரியும். எதையாவது பிடிங்கி டமான மண்டையில் போட போகுதுங்க, கியாமியான்னு சுத்த போகிறோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ அற்புதமாக இருக்குது. ரொம்ப வருஷமாச்சு இந்த பக்கம்லாம் சுற்றி, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே ஆகிறது. இந்த இடத்துல இந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு போயிடுச்சுடா. தேகம் நாங்களா அந்த இமாலய மலையை அடைஞ்சிட்டோம். அதனால நிம்மதியாக இறங்கலான் இருக்கேன் கீழே. வண்டி ஆரம்பிச்சு எங்கே அடிச்சு மலைகள் 8 திக்கும் ஒழிக்கட்டுங்கிற மாதிரி பாருங்க வராங்க. இந்த சந்திலையும் இந்திரக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணுறான். அதோ தெரியுதுல்ல, அதுதான் நம்ம வர வேண்டிய இடம். சரி பார்த்தாச்சுல, போகலாமா? மேலே அந்த கோயிலுக்கு போகணும், அப்புறமேல் போகலாம். நடக்க முடியாது, இதெல்லாம் நடந்து போக வேண்டாடி. எப்படி மலைகளுக்கு இடையில கேட்குது டான் 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 டான். ஓகே கேஸ், நாங்களாம் பல் விளக்கிட்டு வயிற்ற கலக்குது. ஆகி போக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. போய் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? கொஞ்சோண்டு போனேன், டைம் பாஸ். டைம் பாஸ் மாவு போட்டு தோசை வர மாதிரி ஆகும். அது வந்து கொஞ்சோண்டு டைம் பாஸுக்கு போனது. ஃபுல் பாஸ் போகணும் பாய்ஸ்.